நீங்கள் உங்கள் இறைவனை தேடிச் செல்வது கஷ்டம், உங்கள் இறைவன் உங்களை தேடி வருவது எளிது. அவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான், உங்கள் உயிரை விடவும் சமீபமாக இருக்கிறான்னு சொல்கிறான். நீங்கள் எங்கே தேடி போகிறீங்க? உங்களுடைய இறைவனை, உங்களுடைய கடவுளை தேடி நீங்கள் எங்கே போகிறீங்க? அவன் உங்கள் உயிரை விட சமீபமாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறான். அவன் இருக்கக்கூடிய இடம்தான் உங்களுக்கு புண்ணிய பூமி, புண்ணிய ஸ்தலம், சொர்க்கம் எல்லாமே. அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது நல்ல காரியம் செய்வீங்க, சுத்தமாக வச்சுப்பீங்க, எல்லா காரியம் செய்வீங்க இல்லையா? ஏன் சுத்தமாக வச்சுருங்க? நல்லெண்ணெய் இருக்குது. நல்லெண்ணெய் இருக்கும்போது உங்கள் உடலும் சுத்தமாக இருக்குன்னு விரும்புகிறீங்க, உடலுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சுத்தமாக இருக்குன்னு விரும்புகிறீங்க. அது கோயில் ஆகுது. நல்லெண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த இடம் கோயில். உங்கள் வீடு தான் உங்களுக்கு கோயில். அவங்கள நல்லதுக்கு நல்லதுன்னு வந்துட்டீங்க இல்லையா? அந்த விதிக்கு வந்துட்டீங்க. கெட்டதுக்கு கெட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் எனக்கு கெட்டது செஞ்சால் நான் திருப்பி கெட்டது செய்வேன், அது இல்லை. நான் கெட்டது செய்தால் எனக்கு கெட்டது வரும். அதுதான். இங்கே நில்லுங்க, அடுத்த பக்கம் பார்க்காதீங்க. அவனுக்கு எது நல்லது, இவனுக்கு எது நல்லது போகாதீங்க. அது உங்கள் பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, பெற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, அங்கே போகாதீங்க. உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நன்மையை கவனிங்க, அந்த நன்மை அவளுக்கும் உண்டு. விளங்கிக்கிட்டீங்கன்னா ஒளி தர்றீங்கன்னு அர்த்தம். ஒரு விளக்காக இருந்து ஒளி தர்றீங்கன்னு அர்த்தம். விளங்கிக்கிட்டீங்கன்னா அந்த ஒளி யாருக்கு? அந்த விளக்குக்கா? ஒரு விளக்கு ஒளிருது, அந்த விளக்குக்காக ஒளிருது இல்லை. அப்போ நீங்கள் உங்களை கவனித்து உங்களுடைய கேடுகளை நீக்கி நீங்கள் ஒளிரும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் அதுக்கு வெளிச்சம் காட்டுகிறீர்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை. ஆனால் யாருக்கு செய்யலை? நீங்கள் இயற்கையில் இருக்கிறீங்க, அது நன்மையாக அவன் மாற்றுகின்றான். நீங்கள் எந்த நல்லதும் செஞ்சிடல. உங்கள் இயற்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒளிர்கிறீர்கள், உங்கள் இறைவனிடம் திரும்பி இருக்கிறீர்கள் அர்த்தம். இறைவன் கிழக்கின் பக்கம் இல்லை, மேற்கு பக்கமும் இல்லை. நீங்கள் எந்த பக்கம் திரும்புறீங்க? உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். அங்கே உள்ள தெளிவு தான் நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி இருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம். உங்களுடைய உள்ளத்தில் திரும்புங்கள். அங்கே அவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் உங்களுக்கு தருவதெல்லாம் ஒளி, ஒளிக்கு மேல் ஒளி, தெளிவு கொடுத்துட்டே இருக்கான் அர்த்தம். தொடர்ச்சியாக தெளிவு, ஒவ்வொரு மூச்சிலும் நமக்கு தெளிவு வேண்டும், அதை கொடுத்துட்டே இருக்கிறான் அர்த்தம். இறைவனிடம் திரும்புவது என்பது உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் நீங்கள் திரும்புவதாகும்.